கங்கா வந்து ரவுடீஸ் வந்து தள்ளி விட்டதால கங்காக்கு அடிபட்டுடுது. கங்கா வந்து அலறி துடிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? என் பொண்ணை வந்து விடுங்கடா, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்றாங்க. அதெல்லாம் போக முடியாது. விஜய் வந்து கேஸை வாபஸ் வாங்காத வரைக்கும் உங்களெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி ரவுடீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பதறி போகிறாங்க. தாத்தா பாட்டி வந்து நியாயம் கேட்க வராங்க. அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டு தாத்தாவையும் வந்து அடிக்கிறதுக்காக தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இங்கே சாரதா எல்லாருமே துடிச்சு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் வந்து ரவுடிஸ் எல்லாம் அடித்து போட்டுட்டு கங்காவை வந்து காப்பாற்றுறாரு. கங்காவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலே சேர்த்துடுறாங்க. இங்கே கங்காவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. வெளியே எல்லாருமே ரொம்ப கவலையாக நிற்கிறாங்க. இதனால் விஜய் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. காவேரி அழறாங்க. அதுக்கப்புறமா யமுனா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கவலையாக இருக்காங்க, அழுதுட்ருக்காங்க. இந்த விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நிவீனும் வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் கங்காவுக்கு வந்து நாங்கள் ஸ்கேன் எடுத்திருக்கோம், பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நிம்மதியாக இருங்க. ஆனால் வந்து கங்காவுக்கு வந்து அடிபட்டதால் அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி கங்காவுக்கு வந்து மனசில் ஒரு ஏக்கமாக இருக்குது. அவங்க ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க என்னென்னு கேளுங்க வந்து அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் காவேரியும் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்றாங்க. உன்னை விஜய் காவேரி 2 பேர் போகிறாங்க. என்னாச்சுக்கா, ஏங்கா இவ்வளோ பண்ணுறேன்னொன்னே, இல்லடி எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்குது விஜய், மாமாவை கூட்டிகிட்டு வரீங்களா, தயவு செய்து என் மாமாவை கூட்டிகிட்டு வாங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாங்க, இதுக்கப்புறமாவும் மாமா அங்கே இருக்கிறது நல்லது இல்லைங்க. உடனே இந்த விஷயத்த மாமாவுக்கு தெரியப்படுத்தி மாமா வர வச்சுருங்கங்க. அக்கா ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. அவர் இருந்தால் இப்படிலாம் ஆயிருக்காது. அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன். என்னை ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கின ஒரு மனுஷனை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அவர் பிரிஞ்சிருந்து அவரோட அருமை என்னென்னு இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கங்கா அழறாங்க. அக்கா இப்போவே உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இப்போ அழாதக்கா, வலி இப்போ எப்படிங்க இருக்குது, வலி குறைஞ்சிருக்குங்க, இப்போ வலி இல்லை அப்படின்னோடனே மெடிசன் கொடுத்துருக்காங்களா, அதனால தான் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரமாகவே வந்து நாங்கள் தெரியப்படுத்தி கூட்டிகிட்டு வரோம். இங்கே பாருங்கள், எனக்கு கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணும், தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது அவர் வரவைங்க, அவர் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்புறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் வர வைக்கிறீங்களா இல்லை நானே வந்து மாமா கூட்டின்னு வருவா அப்படின்னோடனே, மாமாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஐயோ காவேரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை காவேரி, நாங்கள் இப்போவே பேசி நான் எப்படியே வர வச்சுறேன், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னோடனே, நிவின் வந்து ஆமாம்மா கவலைப்படாத, எப்படியும் வந்து அண்ணன் வந்துடுவார் அப்படின்னோடனே, என்னமோ சொல்கிறீங்க, இப்போ வந்து மாமா வந்து வரல, அக்காவை எங்களால் சமாளிக்கவும் முடியாது, முதல்ல மாமா வர வைக்கிற வழியை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. இப்போ என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னு வேறு வழி, அவரை தேடி தான் கண்டுபிடிச்சாகணும். சரி, முதல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு முதல்ல கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து விஜயும் போகிறாங்க. இங்கே வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேருந்து நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், அவர் இப்போ வெளிநாட்டில் இல்லை சார், அது எங்களுக்கே தெரியுமே சார், நாங்கள் தான் சொன்னோமே அப்படின்னோடனே, அதுதாங்க நான் சொல்ல வரேன், அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அவர் வந்தோடனே வந்து அங்கே சிக்னல் வந்து அவருக்கு கட் ஆகிருக்கு, அது வரைக்கும் அவருக்கு சிக்னல் இருந்துட்டு தான் இருக்குது, அவரோட ஃபோன் ஆன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு வண்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து அங்கே வந்து அவரை வந்து யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னோடனே, வேறு யார், ராகவ் தான். ஆமாம், ராகவ் இதுக்காக வந்து அண்ணனை, இப்போ தான் புரியுது விஜய், ராகவும் வந்து அந்த பசுபதியும் சேர்ந்து தான் அண்ணனை ஏதோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அண்ணனை அவங்கள தான் உங்கள் கஸ்டடியில் தான் அண்ணன் இருக்காரு அப்படின்னோடனே அப்படி அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ஆமாம், அதுதான் நானும் யோசிக்கிறேன் சார், இது ராகவ் சார், பசுபதியோட பையன், இவனும் வந்து பசுபதியும் சேர்ந்து தான் சார் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்கு சார், உங்கள் கஸ்டடியில் தான் சார் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக இருக்காரு, கொஞ்சம் மீட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. அது வந்து நாங்களும் விசாரிச்சிட்டோம், இவர் பேர் ராகவன்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் எல்லாமே நாங்களும் இப்போ தாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அவங்க வீடு அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸுக்கு எல்லாமே போய் நாங்கள் விசாரிச்சுட்ருக்காங்கல்ல, அவங்க இல்லை, எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக குமரனையும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு. சார் இதெல்லாம் சொல்லி தான் சார் இருக்கீங்க, சீக்கிரமாக ஆரம்பிச்சு எப்படியாவது அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், குமரன் நம்ம என்ன பண்ணாங்கன்னே தெரில சார், எங்களுக்குலாம் பயமாக இருக்குது சார் அப்படின்னோடனே, விஜய் இதை எப்படி நம்ம வீட்டில் சொல்கிறது, இது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமா, அந்த பசுபதி ஏதாவது அண்ணனை, அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது சார், சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது விஜய், இவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டா இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது, முதல்ல நம்மளே தேடி போகலாம், அந்த பசுபதி எங்கே இருக்கான், அந்த வந்து குமரன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், வாங்க முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க தேடி.